தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. தென்சென்னை தெற்கு மாவட்டம் 125வது வட்டம் மயிலாப்பூர். என் பேர் வெங்கடேசன். இந்த மாதிரி பைக்கில் பிரச்சாரம் பண்ணி பைக்கில் எதுக்குன்னா இது என்னோடய வண்டி, ஓன் வண்டி. இதுக்கு வந்து யாரோ வந்து பர்மிஷன் கொடுக்கணும், இது ஏன் சொந்த வண்டி, இதுக்கு பர்மிஷன் கேட்குறதுக்கு இது கிடையாது. ஏன்னா எங்கள் தளபதியோட கொள்கைகளையும் எங்கள் தளபதியோட கட்சி கொடியும் அறிமுகப்படுத்தி இப்போ ஒரு வருஷம் ஆக போகுது, இப்போ வரப்போகுது. ஸோ அதனால் வந்து தளபதி கொள்கைகளை வந்து கொள்கை தலைவர்களை மக்கள் இடத்துல போய் எடுத்து காட்டணும்னு இருக்காரு. ஸோ அந்த கொள்கை தலைவர்கள் வந்து நிறைய மக்களுக்கு தெரியாது யார் தளபதியோட கொள்கை தலைவர்னு, யார் வந்து அந்த அளவுக்கு எடுத்துன்னு போகல. இப்போ இன்னும் இருக்க போகிற இன்னும் 1.5 வருஷத்துக்குள்ளே எங்களோட கொள்கை தலைவர்கள் இவங்க தான் சொல்லி நாங்கள் அறிமுகப்படுத்தணும். அதே போல் கட்சி பணிகள் செய்யணும். இதுதான் எங்கள் தளபதியோட முதல் ஃபஸ்ட்டான ஒரு வேண்டுதலாக மாதிரி நாங்கள் எடுத்து செய்கிறோம். இதை எப்படின்னா, எங்களோட கொள்கை தலைவர்கள் வந்து எப்படி அந்த வந்து அரசாங்கத்தாலேயும் வேலுநாச்சியார்னா யாருன்னு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்குமா, ஸ்கூல் புக்கில் வந்துருக்குமா தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற பசங்க தெரியாது. அதை அறிமுகப்படுத்துனது எங்கள் தளபதி. அதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய் காட்டணும். அதே போல் அஞ்சலி அம்மாள் யாருன்னு எந்த வந்து அரசாங்கத்துலேயும் வரல. இவங்க 2 பேரையும் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். அதே போல் தந்தை பெரியார், டாக்டர் அம்பேத்கர், அதே போல் எங்களோட காமராஜர், இவங்களெல்லாம் வந்து நாங்கள் வந்து கொள்கை தலைவராக வச்சு ஏற்றுன்னு இருக்கும்போது இவங்களெல்லாம் நாங்கள் வந்து கொள்கை தலைவராக அறிமுகப்படுத்த வேண்டியது எங்களோட கட்சியோட கடமை இருக்குது. கொள்கை தலைவர்கள் பெரியாரும் ஒருத்தர். பெரியாரை பற்றி சீமான் நாங்கள் அவர் பேசுகிறாருங்க. அவர் தான் சொன்னார் இல்லையா, எனக்கு 2008 நான் அவர்கிட்ட போனேன், அப்போ தான் எங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி அவர் தெரியாதானே, அவர் தான் படிச்சுட்டு வர்றாரு இல்லையா, அவருக்கு தெரியும். அவர் தெரியாத ஒன்றும் கிடையாது. அவர் ஏதோ பேசிகிட்டு இருக்காரு. பெரியார் பேசாத ஒன்று சொல்லி திட்டுறாரு அப்படிங்கும்போது அப்படி கிடையாதுங்க. கட்சியெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் சைட்லேருந்து அறிக்கை வந்திருக்குங்க, வந்திருக்குது. எப்படின்னா தளபதி அதான் சொல்கிறாரு, வீணாக யார்கிட்டையும் எதுவும் பேசிக்க வேணாம், கட்சியோட பணிகள் செய்யுங்க. நம்மளோட இலக்கு 2026. இது மட்டும் தான் எங்களோட நோக்கமாக இருக்கும். எங்கள் தளபதியை முதல்வராக அமர வைக்கிற வரைக்கும் எங்களோட தூக்கம் இருக்காது, எங்களோட வேலை இருக்கும், எங்களோட பணி இருக்கும். ஏன்னா நிறைய கட்சிங்க சொல்லுவாங்க இவங்க இன்னாருக்கு இருக்குன்னு. ஏன்னா இப்போ பூத் கமிட்டிலே நாங்கள் பார்த்தீங்கன்னா யாரும் அந்த அளவுக்கு இல்லை. தமிழக வெற்றி கழகத்தோட பூத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை தொண்டர்கள், அத்தனை இளைஞர்கள் இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அப்போயே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு மோஸ்ட்லி. அதனால தான் பயந்துட்டாங்களோ எனக்கு தெரிஞ்சு, நிறைய பேர் பயந்துட்டாங்க. ஸோ அந்த பயத்தில் தான் எத்தனையோ கட்சி வந்துருக்குது. இந்த அளவுக்கு எந்த கட்சியும் பயப்படல. எங்கள் தமிழக வெற்றி கழகம் எங்கள் தளபதியை பார்த்தோன்னே பயப்பட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால எல்லாத்துக்குமே ஒரு அராஜகம் பண்ணுறது, எல்லாத்துக்குமே நிப்பாட்டுறது, இதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் வரும்போது பார்த்தோம். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.